கர்நாடகாவில் ஹாசன் தொகுதி எம்பியாக இருந்தவர் பிரஜ்வல் ரேவண்ணா இம்முறை பாஜக கூட்டணியில் இதே தொகுதியில் களமிறங்கியிருக்கிறார். கடந்த 26ஆம் தேதி இந்த தொகுதிக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் இவர் பெண்களுடன் இருக்கும் வீடியோக்கள் சமூக வலைதளத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இவர் தற்போது சிக்கியது எப்படி, இது தேர்தலில் ஏற்படுத்த போகும் தாக்கம் என்ன என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். யார் இந்த பிரஜ்வல் ரேவண்ணா? முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனும் முன்னாள் கர்நாடக முதல்வர் குமாரசாமியின் அண்ணன் மகன்தான் பிரஜ்வல் ரேவண்ணா. இவரின் தந்தை ரேவண்ணா தேவகவுடாவின் மூத்த மகன். கடந்த 2019ஆம் ஆண்டு ஹாசன் தொகுதியில் போட்டியிட்டு எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார். இம்முறை மீண்டும் அந்த தொகுதியில் களமிறங்கினார். இதற்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில்தான் பிரஜ்வல் பல பெண்களுடன் நெருக்கமாக இருக்கும் வீடியோக்கள் வெளியாகின. கர்நாடக காவல்துறை வெளியிட்ட தகவலின்படி ஒரு பென்டிரைவில் 2976 வீடியோக்கள் இருந்தன. முதற்கட்ட விசாரணையில் பெரும்பாலான வீடியோக்கள் 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு பெங்களூரு மற்றும் ஹாசனில் உள்ள அவரது வீட்டில் உள்ள ஸ்டோர் ரூமில் இருந்த மொபைல் போனில் இருந்து எடுக்கப்பட்டவை என தெரிய வந்துள்ளது. சில பென்டிரைவுகள் தடவியல் ஆய்வுக்கும் போலீசார் அனுப்பி வைத்துள்ளனர். கடந்த சனிக்கிழமை 48 வயது பெண் ஒருவர் போலீசில் அதிர்ச்சிகரமான ஒரு புகாரை அளித்திருந்தார். அதில் எம்எல்ஏ ரேவண்ணாவின் மனைவி பவானி எனக்கு நெருங்கிய உறவினர். அவர் மூலமாக 2019 5 ஆண்டுகள் ரேவண்ணாவின் வீட்டில் நான் வேலை செய்தேன். அந்த காலகட்டத்தில் ரேவண்ணாவும் அவரது மகன் பிரஜ்வலும் எனக்கு பாலியல் தொல்லை கொடுத்தனர். பிரஜ்வல் என் மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார் என்னும் அதிர்ச்சியான தகவலை பகிர்ந்திருந்தார். இதன் அடிப்படையில் ஹசன் பகுதி போலீசார் ரேவண்ணா, பிரஜ்வல் ஆகியோர் மீது இந்திய தண்டனை சட்டம் 354A, 354D, 506, 509 ஆகிய 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் சிலர் ஆன்லைன் மூலமாக போலீசாருக்கு புகார் அளித்ததை தொடர்ந்து இந்த வழக்கு சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கர்நாடக முதல்வர் அலுவலகம் வெளியிட்டுள்ள தகவலில் பிரஜ்வல் ஜெர்மனுக்கு தப்பியோடி விட்டார் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இதனை முற்றிலுமாக தேவகவுடா குடும்பம் மறுத்துள்ளது. மேலும் விசாரணையை நாங்கள் எதிர்கொள்வோம் எனவும் கூறியிருக்கிறது. இது குறித்து பேசிய ரேவண்ணா, இதை சட்டப்படி நாங்கள் எதிர்கொள்வோம். என் மகன் தொடர்பான வீடியோ எல்லாம் பழையவை. அவரை அரசியலில் இருந்து ஒழிக்க வேண்டும் என்பதற்காக மார்பிங் செய்யப்பட்டவை என கூறினார். இதுகுறித்து மதசார்பற்ற ஜனதா தள மாநில தலைவரும் முன்னாள் முதல்வருமான குமாரசாமி கூறும்போது, இந்த விவகாரத்தில் விசாரணை நடந்து தீர்ப்பு வெளியாகட்டும். அதற்குள் யாரும் தீர்ப்பு எழுதக்கூடாது. எங்கள் குடும்பத்தில் அனைவரும் பெண்களை மரியாதையுடன் நடத்தக்கூடியவர்கள் என தெரிவித்துள்ளார். ஆனால் இதற்கு மதச்சார்பற்ற ஜனதா கட்சிக்குள் பெரும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. ரேவண்ணா அவரது மகனை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என போர்க்கொடி தூக்கியுள்ளனர். இதன் அடிப்படையில் மதசார்பற்ற ஜனதாதள கட்சி நடத்திய செயற்குழுவில் பிரஜ்வலை இடைநீக்கம் செய்ய முடிவெடுக்கப்பட்டுள்ளது. சிக்கலாகும் பாஜக கூட்டணி. கர்நாடகாவில் பாஜக மதசார்பற்ற ஜனதாதள கட்சியுடன் கூட்டணி அமைத்து மக்களவைத் தேர்தலை சந்திக்கிறது. கூட்டணி அறிவிப்பு வெளியான பின்னர் பிரஜ்வல் ரேவண்ணா மீது பாலியல் குற்றச்சாட்டுகள் இருப்பதால் அவருக்கு பாஜக கூட்டணியில் சீட் கொடுக்கக்கூடாது என பாஜக கட்சியை சேர்ந்த தேவராஜ் கவுடா கட்சி தலைமைக்கு எழுதிய கடிதம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அதில் அவர் பிரஜ்வல் தொடர்புடைய 2976 ஆபாச வீடியோக்கள் அடங்கிய பென்டிரைவ் எனக்கு கிடைத்துள்ளது. அதில் பல அப்பாவி பெண்கள் பாதிக்கப்பட்டு இருப்பது தெரிய வந்துள்ளது. எனவே அவருக்கு பாஜக கூட்டணியில் சீட் கொடுக்கக்கூடாது என குறிப்பிட்டுள்ளார். இந்த கடிதத்தை கர்நாடக பாஜக தலைவர் விஜேந்திரா, தேசிய தலைவர் JP நட்டா, பாஜக தேசிய செயலாளர் PL சந்தோஷ் ஆகியோருக்கு அனுப்பப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. எனவே இது பாஜக கட்சியினரிடையே கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி இந்த விவகாரத்தில் மதசார்பற்ற ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்திருக்கும் பாஜக மௌனம் காக்கிறது. இது தொடர்பாக மோடி, அமித்ஷா நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்னும் கேள்வியை எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்திருக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜகவின் நிலைப்பாட்டில் தெளிவாக உள்ளது. நாங்கள் பெண்கள் பக்கம் நிற்கிறோம். காங்கிரஸ் அரசுதான் கர்நாடகத்தில் இருக்கிறது. அவர்கள் தற்போது வரை நடவடிக்கை எடுக்காதது ஏன்? எனவே பிரியங்கா காந்தி அவரின் கட்சியைத்தான் நடவடிக்கை எடுக்க சொல்ல வேண்டும். இது மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. மாநில அரசுதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மதசார்பற்ற ஜனதா தள கட்சி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் என நம்புகிறேன் என குறிப்பிட்டிருந்தார். ஆனால் கர்நாடக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என காங்கிரசார் மற்றும் மகளிர் அமைப்பினர் தீவிரமான போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இது ஒட்டுமொத்தமாக கர்நாடகத்திலும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருப்பதால் இது பெரும் சர்ச்சையாகவே வெடித்துள்ளது.
தேசிய மகளிர் ஆணையமும் பிரஜ்வலை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கர்நாடக டிஜிபிக்கு கடிதமும் எழுதியுள்ளது. வரும் மே 7ஆம் தேதி கர்நாடகாவில் அடுத்த கட்ட தேர்தல் நடக்கும் நிலையில் பாலியல் குற்றச்சாட்டு பிரச்சினை பாஜக கூட்டணிக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது.